ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஹோம் குயின் ட்ரீட்ஸ். இன்றைக்கி நம்மளுடைய ஹோம் குயின் ட்ரீட்ஸ் சேனலில் ஒரு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக் ரெசிபி தான் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இது போண்டா தான். ஆனால் சாதாரண போண்டா கிடையாது. இதில் சில புதுமையான விஷயங்கள் இருக்குது. அதை தான் இன்றைக்கி நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு முறை உங்கள் குழந்தைங்களுக்கோ உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கோ போண்டா ரெசிபி பண்ணி கொடுங்க. ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வாங்க இப்போது எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். முதல்ல நான் இன்றைக்கி 3 பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு உப்பு போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் அந்த மாவு எடுத்திருக்கேன். 3 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இந்த போண்டா பண்ணுறதுக்கு கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் தேவைப்படும். 1 டேபிள் ஸ்பூன் மைதா மாவு, 1 டீஸ்பூன் காஞ்ச மிளகாய், 1/2 டீஸ்பூன் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள், 3 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு எடுத்திருக்கோம். அதே மாதிரி 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி நறுக்கி வச்சுருக்கோம். 1 பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக நறுக்கி வச்சாச்சு. பிரெட் க்ரம்ஸ் அவசியம் இல்லை, இருந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணிவிட்டு வறுத்து எடுத்துகிட்டு நல்லா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் ஆக்கிக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் மிளகு, 4 பூண்டு பற்கள், அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு, காஞ்ச மிளகாய் 2 போட்டு அரைச்சி ஒரு பேஸ்ட் ஆக்கி வச்சுருக்கேன். இது 10 போல் முந்திரி பருப்பு. அதுக்கப்புறம் தாளிப்புக்கு தேவையான கடுகு, அந்த டிஷ்க்கு தேவையான உப்பு, கொஞ்சமாக பேக்கிங் சோடா, அதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த டிஷ் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். நார்மலாக ஈவினிங் டைமில் ஸ்நாக் பண்ணும்பொழுது நம்ம நார்மலாக போண்டா போடுறது பண்ணுவோம். ஒரு முறை இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த பச்சை மிளகாய், கருவேப்பிலை, ஈவன் இதில் கொத்தமல்லி கூட போட்டுடலாம். உங்களுக்கு வேணும்னா ஜீரகம் கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் வெங்காயம் 2 எடுத்திருந்தோம் இல்லையா, அதையும் நல்லாவே வதக்கி விட்டுக்கிறேன். இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய பேர் போண்டா செஞ்சிங்கன்னா நார்மலாக தான் செய்வீங்க, டேஸ்ட் சுமாராக தான் இருக்கும். இந்த மாதிரி நான் சேர்த்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்த்து ஒரு முறை போண்டா பண்ணி பார்த்தீங்கன்னா வெளியில் கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ள நல்ல சாஃப்டாகவும் ரொம்ப பயங்கரமான டேஸ்ட்லேயும் இருக்கும். இப்போ வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் நான் சேர்த்துக்கிறேன். இது கூட உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா சிக்கன் அல்லது கரம் இந்த மாதிரி ஏதாவது மசாலா வகைகள் சேர்த்துக்கலாம். பட் நான் இன்றைக்கி ரொம்ப சிம்பிளாக கடைகள், அதாவது டீ கடைகளில் போடுற போண்டா மாதிரி தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு வெறும் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் மட்டுமே போதும். ஸோ நல்லாவே இந்த உருளைக்கிழங்கோட அந்த வெங்காயம் எல்லாமே சேர்கிற அளவுக்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் இதெல்லாமே சேர்த்துட்டு நல்லாவே எல்லாத்தையும் பரட்டி எடுத்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபைனலாக முந்திரி பருப்பு எடுத்துருந்தோம் இல்லையா, ஸோ அதை அப்படியே சேர்க்காம தனியாக நெய்லையோ இல்லை எண்ணெயிலையோ லேசாக வறுத்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இதோட சேர்த்து ரெடி பண்ணி வச்சிடலாம். இது கூட உங்களுக்கு வேறு ஏதாவது காய்கறிகள் சேர்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கேரட் இருந்துச்சுன்னா துருவி சேர்த்துக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாவது பீட்ரூட் இந்த மாதிரி உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங் வேணும்னு நினச்சிங்கன்னா பச்சை பட்டாணி இருந்தால் கூட வேக வச்சு இதோட சேர்த்துக்கலாம். என்ன ஸ்டஃபிங் நீங்கள் ரெடி பண்ணுறீங்களோ அது நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி சிம்பிளாகவும் பண்ண முடியும். அதே டைம் ரொம்ப டேஸ்டியாகவும், வீட்டில் எந்த காய் இல்லாட்டி கூட உருளைக்கிழங்கை வச்சு மட்டும் பண்ணலாம் அப்படின்றதுக்காக இந்த வீடியோ. ஸோ ஸ்டஃபிங் ரெடி ஆகிடுச்சு, தனியாக அதை ஆறட்டும். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற மாவு வகைகள் எல்லாத்தையுமே ஒரு பவுலில் சேர்த்துடலாம். திரும்பவும் மாவு வகைகளுடைய அளவு சொல்லிடுறேன். 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 3 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 டேபிள் ஸ்பூன் மைதா. இந்த மாவு எல்லாத்தையுமே சேர்த்துட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். கலர் வேணும்னா ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் பேக்கிங் சோடா ஒரு 1/4 டீஸ்பூன் போல் அது சேர்த்துக்கலாம். போண்டா நல்லாவே நமக்கு சாஃப்டாக கிடைக்கிறதுக்காக. இது கூட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், மிளகு இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கிட்டோம். ஒரு 4லேருந்து 5 பல்லு போல் பூண்டு சேர்த்துட்டு அதுக்கு தேவையான சின்ன சைஸ் இஞ்சியோட 2 காஞ்ச மிளகாயும் 1 டீஸ்பூன் மிளகும் சேர்த்து தண்ணி ஊற்றி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. அதை தான் இப்போ நம்ம சேர்த்துட்ருக்கோம். ஸோ நார்மலாக பண்ணாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக மாவு செஞ்சு பாருங்கள், வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ கேசரி பவுடர் நான் கலருக்காக சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய போண்டாக்கு தேவையான மாவும் ரெடி ஆகிடுச்சு, உள்ளுக்குள்ள ஸ்டஃபிங்கும் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் யோசிக்கலாம் நம்ம பிரெட் க்ரம்ஸ் எதுக்காக எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்றது. பிரெட் க்ரம்ஸ் சேர்த்தும் நான் போண்டா போட்டு காமிச்சிருக்கேன். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் சேர்க்காமையும் போண்டா போட்டு காமிச்சிருக்கேன். ரெண்டுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். 2 மெத்தட்லையுமே நீங்கள் பொரிச்சு எடுத்துக்கலாம். ஸோ பிரெட் க்ரம்ஸ் இல்லாதவங்க இந்த போண்டா பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் நான் 2 மெத்தட்லையுமே காமிச்சிருக்கேன். முக்கியமான ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மாவு ரொம்ப தண்ணியாக கரைச்சிடவே கூடாது. ஏன் அப்படின்னா மாவு தண்ணியாக கரைச்சி உருளைக்கிழங்கோட சேர்ந்து ஒட்டாது. ஏன்னா உருளைக்கிழங்கும் நமக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டஃபிங் தான். ஸோ அது கூட மாவு தண்ணி ஆயிடுச்சுன்னா போண்டா நமக்கு ஒழுங்காகவே வராது. இப்போ நமக்கு நல்லா ஆறி இருக்கிற அந்த மசாலா இந்த மாதிரி குட்டி குட்டி பால்ஸ் ஆக்கி வச்சுக்கிட்டோம்.
ஸோ அவ்வளோதான். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் இந்த பால்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து செஞ்சு வச்சுருக்கிற மாவில் டிப் பண்ணி அப்படியே எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரெட் க்ரம்ஸ் தொட்டு உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி பிரெட் க்ரம்ஸ் இல்லாமையும் வந்து உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். ரெண்டுமே வந்து நல்ல டேஸ்ட்டில் இருந்துச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கீழே லைக் பட்டனுக்கு மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ பிரெட் க்ரம்ஸில் சேர்த்துட்டு எண்ணெயில் போட்டு பொரிச்சு காமிக்கிறேன். அடுப்பு வந்து பிரெட் க்ரம்ஸ் போடும்பொழுது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. எண்ணெய் ரொம்ப காஞ்சிருந்தது அப்படின்னா பிரெட் வந்து கொஞ்சம் கருகின மாதிரி ஆகிடும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. வேறு ஒரு நல்ல கண்டென்ட்டோட நெக்ஸ்ட் நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர் ஆல். பாய். இது கூட வந்து டொமேட்டோ கெச்சப் வந்து செஞ்சு சாப்பிட்டா ரொம்பவே நல்லாயிருக்கும். அந்த கெச்சப் வந்து டக்குன்னு வீட்டிலே பண்ணணும்னா ஒரு 2 தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு குக்கரில் நல்லா விசில் எடுத்து வேக விட்டு எடுத்துட்டு 1 ஸ்பூன் சர்க்கரை உப்பு சேர்த்து அரைச்சி எடுத்துட்டிங்கன்னா டொமேட்டோ கெச்சப்பும் ரெடி ஆகிடும். தேங்க்யூ ஸோ மச்.